Hi friends, welcome to ShiazLife. இன்ஸ்டன்ட்டாக பண்ணக்கூடிய ஆச்சி பானிபூரி மிக்ஸ் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேக் வச்சு எப்படி பானிபூரி மேக் பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேக்கில் நம்ம வந்து 50 பானிபூரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டிலேயே இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸில் பானிபூரி பண்ணிடலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா பூரி பெல்லட், மின் சட்னி, அப்புறம் ஸ்வீட் டேமரிண்ட், அப்புறம் சீசனிங் இதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பேக்கோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ வந்து 400 கிராம் பாயில்டு எடுத்துக்கணும். அண்ட் 2 to 3 ஆனியன் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நான் 60 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு உள்ள குக்கிங் டைரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே 50 பூரி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டர்மரின் சட்னி வச்சுருக்காங்க. இதில் 2 பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மின் சட்னி, இதுலேயுமே 2 பேக் வந்து இருக்குது. இதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீசனிங், அப்படின்னா வந்து பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு மசாலா, இதுலேயுமே வந்து 2 இருக்குது. இந்த பேக்கில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் உள்ள பொட்டேட்டோ வந்து 5 எடுத்துருக்கிறேன். நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட தான் இந்த சீசனிங் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டர்மரின் சட்னியை வந்து ஒரு பவுலில் நான் போட்டு வைக்க போகிறேன். ஆக்சுவலி இதில் பேக் வந்து 2 இருந்தது. பட் வந்து 50 பூரிக்கு வந்து ஒரு பேக்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 ட்ராப் மாதிரி தான் அந்த பூரியில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேக் மட்டும் பிரித்து பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது கூடவே வந்து அந்த சீசனிங் மசாலா தந்துருந்தாங்கள்ல, அதுவும் வந்து 2 பேக்குமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலா பேக் வந்து நான் 2மே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம், ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 பேக்குமே ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டஃபிங் வந்து 50 பூரிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ஸ்டஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெங்காயம் அண்ட் அது கூடவே இன்னொரு பொட்டேட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மின் சட்னிக்கு ஒரு பவுலில் நான் ஒரு பேக்கெட் சட்னி எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து 250 to 300 ml தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணதும் அதுவே வந்து கரைஞ்சிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பூரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூரி வந்து ரொம்ப முங்குற அளவுக்கு ஆயில் வந்து தேவைப்படாது, கொஞ்சமாகவே போதும். அது அழகாக வந்து ஈவனாக ரவுண்டாக வந்துடும். இப்போ இந்த பூரி போட்டதும் பாருங்கள் கொஞ்சம் ஆயிலில் வந்து எவ்வளோ பெருசாகி வந்திருக்குன்னு. அண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பூரியும் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பூரியில் சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சமாக பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ட்ராப் போல் டர்மரின் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அந்த மின்ட் வாட்டரும் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானிபூரி மிக்ஸ் வாங்கி ஒருக்காவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பானிபூரி வந்து பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.